இன்றைக்கி இப்படி ஒரு அருமையான மசாலா வேர்க்கடலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோட வீடியோக்கு கீழே உள்ள இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம ஒரு 250 கிராம் பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்குறோம் இந்த மாதிரி. அடுத்து இந்த பச்சை வேர்க்கடலையை வறுத்து எடுக்க போகிறோம். இந்த வேர்க்கடலையோட ஸ்மெல்லு வந்து நார்மலாக அழகான முறையில் மனம் வர்ற வரைக்கும் வறுக்க போகிறோம். கரியாத அளவுக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த வேர்க்கடலையை வறுத்து எடுத்தாச்சு. வறுத்து எடுத்த இந்த வேர்க்கடலையை ஒரு பிளேட்டில் தனியாக கொட்டி காற்றில் வந்து ஆற வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலையை. அடுத்து நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம், கலக்கிக்கலாம். 150 கிராம் கடலை மாவு எடுத்துக்கிறேன் முதல்ல. அதாவது இந்த குழிக்கரண்டிக்கு 3 கரண்டி எடுத்துக்கிறேன். அடுத்து 50 கிராம் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இந்த குழிக்கரண்டிக்கு 1 கரண்டி மாத்திரம் போட்டிருக்கிறேன். அடுத்து 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் பொடி எடுத்துக்கலாம், ரெட் சில்லி பவுடர். அதாவது என்னோடய ஸ்பூனுக்கு வந்து சிறுசு, நான் வந்து டீஸ்பூன் அளவுக்கு சொல்கிறேன். 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிடுங்க. உப்பு நம்ம தேவையான அளவு செக் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தது பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் நம்ம ஒரு சின்ன பிஞ்சு, அவ்வளோதான், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு பொடியாக நச்சு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவுக்கு தேவையான எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற இந்த பச்சை கடலையை, வேர்க்கடலையை நம்ம சேர்த்துக்கணும். இந்த வேர்க்கடலை இந்த மாவில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு சேர்க்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்க்கணும். இந்த மெத்தடில் நம்ம தண்ணி சேர்த்தா மட்டும்தான் நல்லா வந்து மாவு கரெக்டாக மிக்ஸ் ஆகும், கரெக்டான குவான்டிட்டியில் மிக்ஸ் ஆகும். இல்லை அப்படின்னு சொன்னால் தண்ணி ஆயிரும். தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்ம வறுத்து எடுக்க முடியாது முறையாக. பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி அந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் ஒட்டி உதிரி, அதாவது இந்த லட்டுக்கு பிடிப்போம்ல அந்த மாதிரி நல்லா உதிரியாக அழகாக வந்திருக்குது பாருங்க. அதே மாதிரி நல்லா கடலையோட நல்லா ஒட்டி இருக்குது. இந்த மாதிரி அழகாக நம்ம போடும்போது, நம்ம உதுத்து போடும்போது கரெக்டாக வந்துடும் எண்ணெயில். அப்புறம் பாருங்கள், சட்டி சூடாயிருச்சு. இதில் நம்ம குறைஞ்சது ஒரு 300 ml, அதாவது 300 ml கிட்ட எண்ணெய் ஊற்றணும். ஊற்றி நல்லா சூடு பண்ணி மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உதுத்து விட்டு போட ஆரம்பிக்கலாம் எண்ணெயில். பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்து பொரியுதுன்னு. இதை வந்து அந்த எண்ணெயில் முங்குற அளவுக்குள்ள குவான்டிட்டி மாத்திரம் போட்டுக்கணும், அதிகப்படியாக போடக்கூடாது. அப்போ தான் வந்து எல்லாம் நல்லா பொரியும். இப்போ நம்ம இந்த எண்ணெயில் போட்டிருக்க கடலை எல்லாமே வந்து போட்டு பொரியிற அந்த சத்தம் பொரிஞ்சு அடங்கினதும் நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் அந்த ஸ்மெல்லு நல்ல மனமும் வரும், நம்ம எடுத்துடலாம். அதோட ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஒரு கொத்து இந்த அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எடுக்கிறதுக்கு ஒரு 30 செகண்டுக்கு முன்னாடி நல்லா போட்டு பொரித்து எடுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அழகாக நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து வேறு பிளேட்டில் கொட்டிக்கலாம். எடுக்க ஆரம்பிச்சிடலாம். சூப்பராக வந்துருச்சு. இந்த மசாலா கடலை வந்து சூட்டோடு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. சூட்டோடு சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க. அதனால் வந்து இது ஆறுனதுக்கப்புறம் தான் அந்த கலர்ஃபுல்லும் கிடைக்கும். அதே சமயத்தில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ மீதி இருக்கிற கடலையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான், முதல்ல சொன்ன மாதிரி தான், அதே மெத்தடு தான். பாருங்கள், இந்த மாதிரி அழகான முறையில் உதுத்து போட்டுக்கலாம் எல்லா கடலையும். பாருங்கள், எடுக்கும்போதே அந்த கலர்ஃபுல்லாக வந்துடுது பாருங்கள். இப்போவே இப்படி ஒரு டிஷ்யூ பேப்பர் இது வச்சு அதில் தட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அந்த எண்ணெய் ஃபுல்லாமே சீக்கிரமே வடிஞ்சிரும். இப்போ பாருங்கள், மசாலா கடலை, ஒரு அருமையான மசாலா கடலை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோவை பொறுமையோடு வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் SMS ஃபுட் மாஸ்டரோட அடுத்த சுவாரஸ்யமான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.